ஃபன் பஸ் 360ல ஃபன் பஸ் டிரைவர் கூட எந்த பேசஞ்சர் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அண்ணே இது புதுசா இருக்குண்ணே, ட்ரவுசரா இருக்குண்ணேன்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. எப்ப பார்த்தாலும் அவர் தான் நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸ்பெஷல் டிக்கெட்ஸ் குடுத்துருவோம் 2 பேத்துக்குமே. சரிங்களா? இவர் வந்து அவரோட ஃப்ரெண்ட். சரிங்களா? இவர் தான் இது புதுசா இருக்குங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. சரிங்களா? மனோ. மனோ கரண். கரண் கரண். மனோ கரண். ஆமா மனோ கரண். சரிங்களா? இவரு வந்து பாத்தீங்கன்னா, இவரோட பேர் வந்து எனக்கு வாயிலேயே வரமாட்டேங்குது. தம்பி உங்க பேர் என்ன? முகமது ஹபீப். முகமது ஹபீப். சரிங்களா? இப்ப நம்ம வந்து தம்பிய பத்தி நெறைய நம்ம தெரிஞ்சுக்க போறோம். தம்பி நீங்க புதுசா ஏதாவது சொல்லுங்க. புதுசா ஏதாவது சொல்லுங்க. ஏதாவது சொல்லலாம். அண்ணே இது புதுசா இருக்குண்ணே. புதுசா இருக்கு. என்னன்னா இங்க வந்தது. நம்ம ஃபன் பஸ்க்கு வந்தது. ஓகே ரைட். புதுசா இருக்கு. உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க தம்பி. ஃபேமிலிய பத்தி சொல்றேன்னா அப்படி அம்மா, அப்பா. அம்மா வந்து பாத்தீங்கன்னா மில்லுல தான் வந்து வேலை பாக்குறாங்க. அப்பா வந்துன்னா ஆட்டோ ஓட்டுறாங்க. ஆட்டோ டிரைவர். ஆமா. அண்ணன் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். தம்பி வந்து ஸ்கூல் படிக்கான். நான் வந்து 12th முடிச்சுட்டு நம்மளோட இன்ட்ரெஸ்டான யூடியூப் தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். தம்பி வந்து 12க்கு அப்புறம் வந்து எனக்கு படிப்பு சரியா வரல. எனக்கு யூடியூப் தான் நல்லா வருதுன்னு தம்பி வந்து களம் இறங்கிட்டாரு. அப்படிதான் இத நம்ம வந்து எடுத்துக்கணும். அப்படிதானே? அப்படி இல்லண்ணே. எனக்கு வந்து 12th வரை படிச்சேன். அப்புறம் வந்து காலேஜ் படிக்கிற அளவுக்கு நம்ம வீட்ல பண்ற அளவுக்கு நமக்கு படிக்க போற அளவுக்கு கொஞ்சம் வசதி இல்ல. அதனால நானே வீட்டோட சிச்சுவேஷன் புரிஞ்சுட்டு அப்படியே நான் வந்து காலேஜ் பட் ஆனா எனக்கு வந்து யூடியூப்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எப்படின்னா சின்ன வயசுல இருந்து ஒரு எப்படின்னா ஒரு இதெல்லாம் ஒரு நீங்க வந்து கருவுல இருந்தப்பயே வந்து நீங்க வந்து யூடியூப் இன்ட்ரெஸ்டோ? நீங்க குழந்தைய நீங்க வயித்துக்குள்ள இருந்தப்பயே வந்து ஒருவேளை போனை கொடுத்துட்டாங்க முழுகிட்டாங்களோ அம்மா? அப்படிலாம் இல்ல நீங்க சொல்றத பார்த்தா ஒரு வயசுல இருந்து யூடியூப், இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் நான் குழந்தையா இருந்தப்ப கை குழந்தையா இருந்தப்ப இன்ஸ்டாகிராம்ல அவ்வளவு வெறிங்கிற மாதிரி சொல்ல வரீங்க. அதுல வந்து நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆர்வம் நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வயசுல இருந்து ஒரு ஆர்வம். 5th ஸ்டாண்டர்ட் படிக்கல இருந்து நம்ம ஏதாச்சும் பண்ணணும், நம்மளுக்கு ஒரு அடையாளமே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட். அப்ப 5வதுலயே வந்து நீங்க வந்து எனக்கு எது வேணும்னா இந்த உலகம், இந்த உலகம் கேஜிஎஃப் இந்த உலகம் அந்த மாதிரில இருக்கு. அப்ப 5வதுலயே நீங்க வந்து பயங்கரமா ரவுடிசம் பண்ணிருப்பீங்களே? ரவுடிசம் அந்த அளவுக்கு அப்படிலாம் இல்லைண்ணே. அப்போ வந்து நம்ம சின்ன வயசு அப்படிங்களா. அப்ப எப்படி யூடியூப்லாம் உங்களுக்கு தெரியும்? யூடியூப் தெரியுமில்ல நிறைய பேர். அப்போ வந்து நான் இருக்கிறதுல இருந்து டிக்டாக் உண்டு. டிக்டாக் அதுல பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பவும் பண்ணுவேன் நானு. அது நிறைய கிளிப்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் வந்து நம்மளோட பேட்ச்ல டிக்டாக் வந்து க்ளோஸ் பண்ணாங்க. ஆமா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் வந்து ஆரம்பிச்சு ஒரு 7th 7 படிக்கும்போது நான் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. ஆனா கையில எதுவுமே கிடையாது. பண்ற அளவுக்கு ஒண்ணும் கிடையாது. அப்படியே வந்து நான் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன் 12th படிக்க வரத தாண்டி. ஓகே. உங்க ஃப்ரெண்ட் வந்து எவ்வளவு நாளா உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காரு? ஃப்ரெண்ட் வந்து எப்படின்னா ஒரு 5 மாசம் நம்ம சேனல்ல இது புதுசா இருக்கு சேனல் ஓபன் பண்ணல இருந்து நம்மளோட ஃபுல் அண்ட் சப்போர்ட்டே அவன் தான். அவன் இல்லைன்னா இந்த இடத்துக்கு நான் வந்து இங்க உள்ள உட்காந்து உங்க கூட பேசிட்டே இருக்க மாட்டேன். ஃபுல் அண்ட் சப்போர்ட்டுமே அவன் தான். எந்த ஒரு இதா இருந்தாலும் சரி, ஒரு ஹெல்ப்பா இருந்தாலும் சரி, எதையுமே நம்மகிட்ட வந்து எதிர்பார்க்காம அவன் பண்ணி கொடுப்பான். எதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பண்ணு, இதுல தப்பு இருக்கு, இப்பெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் எல்லாமே. ஆக்சுவலி உங்க ஊருக்குள்ள சொல்றாங்க இந்த வடிவேல் ஒரு ஆலமரத்துல படுத்துக்கிட்டு சும்மா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்ற மாதிரி ஊருக்குள்ள போகிற வரவங்க அண்ணா இங்க வாங்க இது புதுசா இருக்குனே நான் சும்மா தான் இருக்கேன் வாங்கினேங்கிற மாதிரி வம்பளுக்கிறதா கேள்விப்பட்டனே சொன்னாரு. ஆலமரத்துல உட்காந்துக்குவீங்களா அண்ணே நல்லா இருக்கீங்களா அப்படிலாம் நீங்க சொல்லுவதா கேள்விப்பட்டேன். நான் ஃபன் பண்றேன். ஆமா நீங்க போகிறவங்க அண்ணா நல்லா இருக்கீங்களா என்னப்பா சும்மாவே இருக்கு அவங்க சும்மாவே இருக்கிறது எப்படின்னு வடிவேல் மாதிரி நீங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாரு. நம்ம அப்படியே அந்த நம்ம எப்பவும் காமெடி தானே, காமெடிங்களா அடுத்தவங்க அப்படியே கொஞ்சம் சிரிக்க வச்சு ரைட் அவங்க அடுத்தவங்க சிரிக்கிற மாதிரி தெரியல வயிறு பொங்கி போற மாதிரிலாம் இருக்கு. காலையிலேயே எதிர்த்து அண்ணே நல்லா இருக்கீங்களா அதாவது காலையில அவங்களுக்கு கொஞ்சம் பேசணும் என்னன்னா காலகாலத்துல நம்மளுக்கு வந்து போன் அடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்குமா அப்படியே அவங்களுக்குள்ளே அப்படியே கலாச்சிக்கிடுவோம். நீங்க கோவில்பட்டியோட அந்த கடலை மிட்டாய்க்கு வந்து எப்ப நீங்க பயங்கர பிராண்டிங் ஆக போறீங்க? கோவில்பட்டி உங்களோட ஸ்டிக்கரை போட்டு இது புதுசா இருக்குன்னு கடலை மிட்டாய் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கா? அதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. நம்ம வாய்ப்பு ஊருக்குள்ள வந்தாருன்னா பாத்துக்கோங்க கடலை மிட்டாய் செய்யறவங்க எல்லாம் சரிங்களா யாரும் அடிக்க போறாங்க. ஊருக்குள்ள வரட்டும் கடலை மிட்டாய்க்கு இவன் பிராண்டிங்கா ரைட் பாத்திரலாம். அது வரும் நம்ம தனி பிராண்ட் நம்ம இது பண்ண போகுது. நம்மளோட நேம் போட்டு நம்ம வந்து தனியா பண்ண போகுது. கடலை மிட்டாயில செய்ய தெரியும் உங்களுக்கு எல்லாம்? செய்ய தெரியாது. சரி நம்ம நமக்கு ஒரு ஆசை சரி இதெல்லாம் பண்ணணும். ஆக்சுவலி ஃபாலோவர்ஸ் இவர் வந்து கடலை மிட்டாய் செஞ்சு உங்களுக்கு எல்லாம் கொடுக்க போறாரா? சோ அதனால வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க சரிங்களா. இவர் செய்யறாரா கடலை மிட்டாய் இன்னும் செய்யவே தெரியாதா இனிமேட்டு தான் ட்ரை பண்ண போறாரு. அதனால வந்து கடலை மிட்டாய் இவர் செஞ்சேனாருன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சரிங்களா. பல்லுகில்லு அது சுத்தமா இருக்கும். கோயில்பட்டி கடலை மிட்டாய் வந்து எல்லாரும் சுத்தமா இருக்கும். சரி நீங்க எங்க கேட்டாலும் சொல்லுவாங்க கோயில்பட்டினால கடலை மிட்டாய் ஃபேமஸ். ஆனா எனக்கு எதுவுமே கொண்டு வரலையே கடலை மிட்டாய் வாங்கிட்டு வர சொன்னேன் வர்றப்ப. திடீர்னு அவசரத்துல வந்தனால இல்லையே நான் ஒரு நாளைக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லேனே கோயில்பட்டியில கடலை மிட்டாய் வாங்கிட்டு வாங்கன்னு இதோ தம்பிட்ட சொல்லுங்க. போன் அடிக்கும் போது கடலை வறுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால பண்பஸே உலகமாக உருட்டு இதுல வந்து நம்ம கிட்டயே உருட்டுறாரு. சரி 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 உருட்டுங்க. நெக்ஸ்ட் டைம் வரல கடலை மிட்டாய் கண்டிப்பா வந்து கம்யூனிஸ்ட் பாத்துக்கோங்க. அல்வா தான் வரும்னு நினைக்கிறேன். அல்வா வராது கடலை மிட்டாய் கண்டிப்பா.
தம்பி நீங்க இவர் இந்த வீடியோ எல்லாம் பண்ண ஆரம்பிச்சார்ல, நீங்க தான் நிறைய ஐடியா கொடுக்கறது, நீங்க தான் எடிட்டிங் ஒர்க் எல்லாம் பாக்குறீங்க. எந்த அளவுக்கு வீடியோல சப்போர்ட் பண்றாரு ரீல்ஸ்ல? ரீல்ஸ்ல சப்போர்ட்னா நான் வந்து எப்படின்னா ஒரு நாள் ஷெட்யூல் போட்டோம்னா ஒரு ஷெட்யூலை முடிக்கிற வரைக்கும் என் கூடயே தான் இருப்பான். ஷெட்யூல் முடிக்கிற வரைக்கும் அது நைட்டு 10 மணியா இருந்தாலும் சரி 1 மணியா இருந்தாலும் சரி எனக்கான அந்த மெயின் டைவர்ஷன் ஆகாம என்னுடைய வீடியோக்கு அவன் கண்டிப்பான முறைக்கு சப்போர்ட் கொடுப்பான். அதனால எங்களுக்குள்ள எந்த கான்ஃபர்மேஷன் எதுவுமே ஆகாது. கரெக்டா வீடியோ ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோ எடுக்கிறீங்க? ஒரு நாளைக்கு அதிகபட்சம் ஒரு 4 வீடியோ எடுப்போம். அந்த 4 வீடியோ எடிட் பண்ணி அதை அவுட் கொண்டு வரதுக்கே டைம் ஆயிடும். ஓ சரி சரி சரி. அதை முடிச்சுட்டு அதுக்கு இல்லாம நம்ம வந்து வீடியோ அடுத்து என்ன வீடியோ எடுக்கலாம், அடுத்து நம்ம எப்படி கொண்டு போகலாம் வீடியோன்னு சொல்லிட்டு அதை வந்து நான் பார்க்க போயிருவேன். யோசிக்க ஆரம்பிச்சிடும். இப்ப உங்களுக்கு யூடியூப்ல இன்கம் வருதா? இன்கம் அப்படிலாம் வந்து ஆனா வெளியில சொல்றாங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து காசு நிறைய வருது, 1 லட்சம் 1 லட்சம் சொல்றாங்க, ஒவ்வொருத்தவங்க 1.5 லட்சம் வருதுங்க. அப்படிலாம் 1 ரூபா கூட வரல. வெறும் மாண்டேஷனே ஆகல. சொல்ல போனா வெறும் 4 லட்சம் தான் இது பண்ணிருக்கோம். அப்படிங்கலாம் நம்மளுக்கு இன்னும் இன்கமே வரல. வெளியில சொல்றவங்க சொல்லத்தானே செய்வாங்க, இவங்களுக்கு வந்து காசு வருது, இவங்க அதனாலதான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. வளர்ந்து வரையில எல்லாருமே ஒரு தடையெல்லாம் இருக்குதான். பூமரங் ஃபாலோவர்ஸ் வந்து இப்ப அதிகமாயிருச்சுன்னு சொல்ல வராரு. ஆமா, ஃபாலோவர்ஸ்னா ஃபேக்கா நம்ம வந்து ஒரு ஃபேக் நியூஸ் கிரியேட் பண்ணி போடுறாங்க. உங்களோடதுல வியூஸ் எல்லாம் நல்லா ட்ரெண்டிங்கா பயங்கரமா இருக்கு. அது ஏன்னா நாங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கோம். கண்டென்ட் ஆடு ஓட்டி இருக்கீங்களா? ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க்கா? சரி, என் காதுல ஏதோ ஆடெல்லாம் ஓட்டி இருக்கோம் அதனாலதான் ட்ரெண்டிங் ஆயிட்டோம். ஹார்ட் ஒர்க், முயற்சி, விடாமுயற்சி. என் காதுல ஆடு ஓட்டணும் அப்படின்னு இல்ல விடாமுயற்சி பண்ணிட்டே இருந்தோம். டெய்லி வந்து சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு வீடியோ டெய்லி இறக்கிட்டே இருப்போம். தினமும் ரெகுலரா பண்ணிட்டே இருந்தோம். ஒரு நாளைக்கு எப்படின்னா 300 லைக் வரும், 500 லைக் வரும், ஒரு நாள் 100 லைக் கூட வரும். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தெரியல இந்த மாதிரி லைக் குறைஞ்சிட்டா என்னடா இவ்வளவு லைக் இருக்கு என்னத்த வீடியோ அந்த மாதிரிலாம் தோணுது. இதை விட நாளைக்கு பெட்டரா வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்போம். இந்த மாதிரி இப்படியே பண்ணி தான் இவ்வளவு தூரத்துக்கு வந்து இன்னும் வந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருப்போம். இன்னும் நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ உங்க ஃபேமிலில எல்லாம் என்ன மாதிரி போகுது இப்போ நீங்க இந்த வீடியோ பண்றதுனால? வீடியோ பண்ற என்ன, அம்மாவுக்கு வந்து எப்படின்னா அம்மா வந்து எப்படி சொல்றாங்கன்னா, இதுக்கு நீ வந்து வீட்டுல எல்லாம் வந்து எப்படின்னா நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும்னு சொல்லி எங்க வீட்டுல வந்து ஒரு எய்ம், ஆசை. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. அடுத்து வேற ஏதாவது கேளுங்க, பண்பஸ் உங்களுக்கு துணையா இருக்கும். இல்ல அது வந்து வீட்டுல இருந்து கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு சொல்லி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். சரியா, நம்மளுக்கு வந்து எப்படின்னா அப்ப இல்ல, நமக்கு வந்து யூடியூப் பண்றது அந்த இதுதான் நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட். அதனால எங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீ எதுக்கு இதெல்லாம் ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு, நல்லாவா இருக்கு, இது ஒரு மதிப்பாவா இருக்கு அப்படின்னாங்க. அம்மா இது என்னோட இன்ட்ரெஸ்ட்மா, அது ஒரு நாள் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். ஆமா, ஒரு நாள் பாப்பமா அந்த மாதிரிதான். ஏன் ஜாப் ஏன் போகாம இதையே ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்னா இதே இவ்வளவு தூரம் ஃபுல் ஃபோக்கஸ் இதுலயே பண்ணாதான் நம்ம இப்ப வந்து நாங்க ஒரு 5 மாசம் தொடர்ந்து வீடியோ போட்டோம், 50,000 ஃபாலோவர்ஸ். இன்னும் ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் அப்படின்னோம்னா எனக்கே கொஞ்சம் முன்னேறலாம்ல அப்படிங்கிறதுக்காண்டி தான். இப்ப யூடியூப் காசு கொடுக்கல, ஃபேஸ்புக் காசு கொடுக்கல, அப்ப என்ன பண்ணுவீங்க? ஏதாவது திறமை, ஏதாவது இப்ப அது இல்லைன்னா வேற ஏதாவது இன்கம் வர்றதுக்கான டேலண்ட் இருக்கா? இப்ப நீங்க வந்து இப்ப யூடியூபும் இல்ல ஃபேஸ்புக்கும் இல்ல, யாரும் காசு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, சரிங்களா? உங்க பிரெயினால உங்க தனித்திறமை எதையாவது நீங்க உருவாக்கி இருக்கீங்களா? அது இல்ல, இப்ப வந்து இது இல்லாட்டியே என்னால சாதிக்க முடியும் அப்படிங்கறது இருக்கா? ஏன்னா நிறைய பேர் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க, சரிங்களா? அது சப்போஸ் அது க்ளோஸ் ஆகுதுன்னா பட்சத்துக்கு வந்து நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? எனக்கான இவங்களுக்கு மட்டும் கொள்கையில உங்க எல்லாருக்கும் தான் இந்த கொஸ்டின். இப்போ ஒரு யூடியூபே இல்ல, ஃபேஸ்புக்கே இல்ல, நம்ம திறமையை வச்சு நமக்கு வந்து நம்ம ஒரு அறிவு திறமையை வச்சு நம்ம தனித்திறமையா ஏதாவது நம்ம வச்சிருக்கோமா அப்படிங்கிற கேள்வியை நான் வந்து கேட்கிறேன். இப்ப இதுக்கான பதில் சொல்லுங்க. என்ன சேனலை மூடிட்டு வேலைக்கு போக வேண்டியதான். வேலைக்கு போனதுனால டிகிரி வேணும்ல, ஏதாச்சும் வேற ஏதாச்சும் கொத்த வளத்துல பார்க்க வேண்டியது. என்னச்சிய தோத்துக்க நீங்க சொல்லுங்க. நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு நம்மளோட இதை கொண்டு வந்துரும். இப்ப தனியா ஒரு திறமையை நீங்க வந்து வளர்த்துக்கிட்டீங்க, இல்ல படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தானே இருக்கும். நீங்க ஒரு டிகிரி முடிக்கிறீங்க, அப்ப அது ஒரு நாலேஜா இருந்திருக்கும்ல. நீ ஏன் டிகிரி பண்ணியிருந்தா ஃபேஸ்புக்கே இல்லாட்டி நம்ம ஒரு வேலைக்கு போயிடலாம்டா, நல்ல வேலைக்கு அப்படின்னு தைரியம் இருக்கும்ல. ஆனா யூடியூப் கைவிடாதுன்னு நினைக்கேன். அண்ணா யூடியூப் பண்ண கை விட்டுறீங்களா? உங்களை நம்பித்தான் இருக்கேன், பாத்துக்கோங்க. நம்பித்தான் இருக்கேன் நானு. யூடியூப் தானே, யூடியூப் பார்த்து செய்யணும், பார்த்து செய்வாங்க. ஆமாவா, அவங்க வந்து நம்பிதான் இருக்கு. அது இல்லைன்னா என்ன செய்ய, அப்புறம் வீட்டுல சொல்ற மாதிரி ஏதாச்சும் வேலைகளே பார்த்து யூடியூபே இல்லாட்டினாலும் ஃபேஸ்புக்கே இல்லாட்டினாலும் நான் வந்து சம்பாதிப்பேன் அப்படின்னு இருக்கிறவங்க இப்ப வந்து யூடியூப், இன்ஸ்டாகிராம் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க, ஹேண்டில் பண்ணுங்கிறத நான் வந்து சொல்ல விரும்புறேன். ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து யூடியூப் நம்பிக்கிட்டு, இன்ஸ்டாகிராம் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் அது மட்டும் கிடையாது, தனியா ஒரு திறமையை வந்து நீங்க வளர்த்துக்கோங்க. ஏன்னா சில பேர் பாத்தீங்கன்னா வந்து வீட்டுல வந்து ஒரு ஒர்க் போய்கிட்டு இருப்பாங்க, ஓகேங்களா? ஹஸ்பண்ட் ஒர்க் போய்கிட்டு இருப்பாங்க, ஒய்ஃபும் ஒர்க் போய்கிட்டு இருப்பாங்க. ஸோ 2 பேரும் ஜாப் போயிட்டு இந்த மாதிரி வீடியோ போடுறதெல்லாம் வந்து ஒரு சேஃப்.
ஏன்னா அது யூடியூபே க்ளோஸ் பண்ணாலும் சரி, ஃபேஸ்புக்கே க்ளோஸ் பண்ணாலும் சரி, அவங்களுக்குன்னு ஒரு தைரியம் இருக்கும். ஓகேவா? நீங்க அதனால வந்து ஏதாவது ஒரு திறமைய வந்து வளர்த்துக்கோங்கன்னு சொல்றேன். சைடுல ஏதாவது தொழில வந்து நீங்க டெவலப் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். நாளைக்கு யூடியூபே இல்லாட்டினாலும் ஃபேஸ்புக் இல்லாட்டினாலும் எனக்கு இருக்குப்பா, நான் இந்த ஒர்க்க பாக்குறேன் அப்படின்னு. புரியுதுங்களா? அததான் வந்து நீங்க டெவலப் பண்ணணும். ஏன்னா வந்து இப்ப உங்களுக்கு ஏஜ் என்ன? ஏஜ் வந்து 19. 19. ஸோ அதனால இப்பல இருந்து நீங்க ஏதாவது சைடுல ஏதாவது ஒண்ணு திறமையை வளர்த்துக்கோங்க. கோவில்பட்டியில இருந்து எனக்கு கடலை மிட்டாய் கூட செய்ய தெரியாது நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால அதெல்லாம் வளர்த்துக்கிட்டாதான் டெவலப் பண்ண முடியும். சரிங்களா? பின்னாடி எதுவுமே இல்லாட்டி கூட நம்ம நிக்க முடியும். என்னடா ஆடுன ஆட்டம் எங்கடா ஆட்டத்தை காணா, இல்ல இன்கம் வரல அப்படின்னு ஆடுறது. புரியுதுங்களா? அதனால வந்து இப்ப இருக்கிற எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஒரு திறமைய வந்து வளர்த்துக்கணும். ஒரு பிசினஸ் திறமையோ, வேற ஏதாவது படிப்புலையோ எதையாவது ஒண்ணு நம்ம இது பண்ணாதான் உண்டு. ஓகேவா? இப்ப சென்னையில இப்ப நிறைய பேர் இருக்கிறாங்க. திடீர்னு யூடியூப், ஃபேஸ்புக் வந்து அடுத்த மாசம் காசு கொடுக்கலன்னா அவ்வளவுதான். இஎம்ஐ கட்ட முடியாது, போனுக்கு இஎம்ஐ கட்ட முடியாது, காருக்கு இஎம்ஐ கட்ட முடியாது, வீட்டுக்கு இஎம்ஐ கட்ட முடியாது. அந்த மாதிரி தான். சரிங்களா? இங்க நிறைய பேர் வந்து செலிபிரிட்டி மாதிரி கொஞ்சம் அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? 3 மாசம் யூடியூப்ல இன்கம் வரல, ஃபேஸ்புக்ல இன்கம் வரலன்னா அவ்வளவுதான். ஓகேங்களா? அதனால வந்து திறமையை கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அதனால வந்து இன்ஸ்டாகிராமரா இருக்கலாம், யூடியூபரா இருக்கலாம். நீங்க அவங்க வீடியோ போடுறத வச்சு அவங்களோட பேக்ரவுண்ட்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அவங்க நல்லா கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. யூடியூப், ஃபேஸ்புக் இவங்கெல்லாம் காசு கொடுக்கறதுல லைட்டா சின்ன வைப்ரேஷன் விழுந்தா கூட அவங்களுக்கு பெருசா வந்து பாதிக்கும். ஓகேங்களா? பாதிக்குமா பாதிக்காதா? கண்டிப்பா கண்டிப்பா பாதிக்கும். வீட்டுக்கு இஎம்ஐ, மொபைல் இஎம்ஐ, எல்லாருமே வந்து அதை நம்பிதான் இருப்பாங்க. ஸோ அப்படிங்களா வந்து அந்த இது போயிட்டுனா ஒன்று பண்ணும் அவங்களோட வாழ்வாதாரம் எல்லாரும் அதுவே நம்பிதான் நம்ம வந்து இருந்திருப்போம். சரி நம்மளை கை கொடுத்துருச்சு, நம்மளை விடாதுங்கிற ஒரு நம்பிக்கையில எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த வேலையை பார்ப்போம். அதுவும் நம்மளுக்கு விட்டுட்டுனா அதனால கண்டிப்பா எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க. அவங்க மட்டும் இல்ல, ஃபேமிலிஸ் வந்து எல்லாருமே பாதிக்கணும். கண்டிப்பா. உங்க ஊர்ல இப்ப உங்களை இந்த வீடியோ பண்றத பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்க? என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆனா இப்போதைக்கு நம்மகிட்ட வந்து யாரும் ஒரு எழுச்சியா வந்து யாரும் பேசுனது இல்லை. பின்னாடி பேசுவாங்க. எனக்கு பின்னாடி அவன் இன்னும் இந்த கோட்டி மணிக்கு பண்ணிட்டு இருக்கான் வீடியோ, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனா முன்னாடி நான் மட்டும் கண்டுக்கிட மாட்டேன். முன்னாடி பேசினா கல் எடுத்து பின்னாடி அடிச்சிருவேன்னு முன்னாடி பேசிடாதீங்க, பின்னாடி கல் வந்துடும் அப்படிலாம் பண்ணோம்னா சரி அவங்க மட்டும் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் என்னோட வேலையை வந்து நான் மட்டும் பார்த்து சொல்லதான் செய்வாங்க. எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. அதெல்லாம் ஒரு அது வந்து நான் அவங்களை கண்டுக்கிட்டது இல்லை. நான் மட்டும் அவங்க மட்டும் சொன்னா சொல்றாங்க அப்படின்ட்டு சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் வேலையை வந்துடுவேன். வந்துட்டு நான் என்னோட வேலையை கண்டினியூஸா பண்ணிட்டு. இந்த இன்ஸ்டாகிராம வந்து எத்தனை மாசமா யூஸ் பண்றீங்க? இன்ஸ்டாகிராம் இப்பதான் ரீசெண்டா ஒரு 5 மாசம். 5 மாசம். சரி சரி. இது யூடியூப்லாம்? யூடியூப்பும் அதே மாதிரி தான். ரெண்டுமே ஓபன் பண்ணலாம். ஆமா. ஃபேஸ்புக் தான் ஓபன் பண்ணல. ஃபேஸ்புக் தான் ஓபன். சரி. உங்களோட ஃபேமிலி எல்லாம் பத்தி சொல்லுங்கப்பா. நம்ம ஃபேமிலி பார்த்தீங்கன்னா தம்பி வந்து வெளியூர்ல படிச்சுட்டு இருக்கான். நம்மளை படிக்க வச்சாங்க, நம்ம அந்த அளவுக்கு போகலை. டிப்ளமோட நிப்பாடிட்டேன் 10th முடிச்சுட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சித்தப்பா கம்பெனி வச்சிருக்காங்க. சித்தப்பா கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு அந்த கேப் கிடைக்கிற டயத்தில் வந்து வீடியோ எடுத்து கொடுக்கறதுக்கு நான் உங்க சைடுலாம் இப்போ அட்வர்டைசிங்லாம் யாராவது பேசியிருக்காங்களா உங்கள்கிட்ட? இன்னும் அட்வர்டைசிங் ப்ரொமோஷன்லாம் உங்களோட பேஜ்ல வந்து அட்வர்டைசிங் பண்ணணும். இல்லை அப்படி யாரும் உங்க ஊர்ல அந்த இது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், அந்த கடைகள். இல்ல ப்ரொமோஷன் வந்துச்சு, நம்ம தான் வந்து யாருக்கும் பண்றது இல்லை. ஏன்னா ப்ரொமோஷன் பண்ணோம்னா ஒருத்தவங்களுக்கு பண்ணி அவங்க வந்து ஒரிஜினலா ஃபேக்கா நம்மளுக்கு தெரியாது, நம்மளுக்கு கன்ஃபார்ம் தெரியாது. அவங்க சொல்றத வச்சு தான் நம்ம ப்ரொமோஷன் பண்ணுவோம். அதனால நம்ம எதுவும் தெரியாம வந்து பண்ண மாட்டோம். அதை கரெக்டான இதா இருக்கான்னு செக் பண்ணிட்டு பண்ணுவேன் இல்லையா நம்மளுக்கு தெரியாது. நம்ம வந்து இப்போ இன்வால்வ் பண்ணிட்டோம், அந்த பின்னாடி வந்து நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து அடி ஆயிடக்கூடாது. ஃபாலோவர்ஸுக்கு வந்து நல்ல ஒரு அட்வர்டைசிங்கா பண்ணணும்னு சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நல்ல அட்வர்டைசிங் பண்றவங்க, நல்ல ப்ராடக்ட் குவாலிட்டியா யாராவது பண்றீங்கன்னா கோவில்பட்டியை சுத்தி எந்தெந்த ஊர்ப்பா இருக்கு? கோவில்பட்டி, தூத்துக்குடி, திருநெல்வேலி எல்லாமே நாங்க சென்டர். நாங்க வந்து நடுல எல்லாமே ராஜபாளையம். அதான் நீங்க இந்த கோவில்பட்டியை சுத்தி இருக்கிற ஊர்கள், ராஜபாளையம், தூத்துக்குடி, இந்த மாதிரி ஊர்கள்ல இருக்கிறவங்க தம்பியை வந்து நீங்க நல்லா பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? நிறைய வியூஸ் போய்கிட்டு இருக்கு, நிறைய எஃபோர்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான் தம்பி. ஸோ அதனால தம்பி கிட்ட எல்லாம் ப்ரொமோஷன் ஆர்டர்லாம் நீங்க அட்வர்டைசிங் ஆர்டர்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னா வந்து அவரு நல்லா பண்ணி கொடுப்பாரு. ஏன்னா இது புதுசா இருக்குன்னு நல்ல ஒரு வாய்ஸ், நல்ல ஒரு ரீச். சரிங்களா? திருச்சி வரைக்கும் கேட்டிருக்கிறதுனாலதான் வந்து பண்பஸ் உடனே டிக்கெட் வந்து கொடுத்துட்டோம். தம்பி வந்துருங்க, உங்க பஸ் டிக்கெட் ரெடியா இருக்கு, வந்து இன்டர்வியூ பண்ணுங்கன்னு நாங்க வந்து சொன்னோம். ஸோ தம்பி என் பண்ணிக்கலாமா? உங்களை பத்தி எல்லாம் சொல்லிட்டீங்க, வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஓகே, இதை வந்து நாங்க என் பண்ணிக்கிறோம். இப்படிக்கு ஃபன் பஸ் டிரைவர். அண்ணே இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு.